ஏன் நிறைய மாமியாருக்கு மருமகளை ஏற்றுக்கொள்ள முடியல பிரச்சனைன்னு சொன்னா பயம். காரணமில்லாத ஒரு பயம் நிறைய மாமியாருக்கு. என்ன பயம்? இதுவரைக்கும் பையன் நம்ம சொல்ல கேட்டு நடந்தான், இதுவரைக்கும் சம்பளத்தை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்தான், இனிமேல் அவ வந்துட்டாலே நம்ம சொல்ல கேட்பானா, பணத்தை நம்ம கிட்ட தருவானா? இந்த பயத்திலேயே மருமகள் மேல பகை. உண்மையில யோசித்து பாருங்க, அந்த பயம்தான் தன் மகனை தன்னை விட்டு அவள் பிரித்து விடுவாளோ என்கிற பயம். அதனாலேயே மருமகள் மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மகன்கிட்ட. என்ன மகன் தன்னை விட்டு போயிடக்கூடாது, அந்த பயத்தினால மகன் தன் மீது வைத்த அன்பு போய்விடக் கூடாது என்பதற்காகவே மருமகளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாமியார் இருக்கிறாங்க. அந்த பயம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு பயத்திலிருந்து இங்க விடுதலை பெறணும். உங்க மகன் போனா என்ன, ஏசு உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை நடத்துவா. உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருக்க நீங்கள் இடம் கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க பயந்தாலும் பயப்படாட்டாலும் அது அப்படித்தான் நடக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 2:24 பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஏவாளுக்கு தாயே கிடையாது, ஆதாமுக்கு தாயே கிடையாது, ஆண்டவர் தான் எல்லாம். அப்பவே அவர் சொல்லிட்டார், தாயையும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். எபேசியர் 5:31 அது எழுதப்பட்டு இருக்கிறது. மார்க் 10:7-9 இயேசு அதை சொல்லி வைத்தார்.